பேருங்க BA மணியம், வதம்சேரி கிராமங்க. இப்போ நான் திருப்பூர் செட்டில் ஆயிருக்கேன். போன் வெண்டிங் போட்டிருக்கேங்க. போன் வெண்டிங் போட்டு தொழில் செஞ்சுட்டு இருக்கிறப்ப குணக்காரங்க வீட்டுக்கு சரியான தொழிலே செய்ய முடியாத கொஸ்டின் வந்து தொழில் நிறுத்திட்டு இருக்கேன். ஆனால் இது கடந்த ஒரு 20 வருஷமா ரொம்ப கஷ்டம். நான் இதுக்கு கேரளாவில் போய் என்ன விளைச்சலும் போட்டு பார்த்தேன், நல்லா இருந்தேன். மெட்ராஸ் ட்ரீட்மெண்ட்டு எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பார்த்தாச்சுங்க. ஃபைனலாக ரீப்ளேஸ்மெண்ட், போன் ரீப்ளேஸ்மெண்ட்டுங்கிற கொஸ்டின் வந்துருச்சுங்க. நான் அதை செய்ய வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவு இருக்கிறப்ப என்னுடைய சொந்தக்காரங்க, அவருடைய அம்மாவுக்கு வயசு 83, அவங்க இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து 80% கிளியர் ஆகிடுது. அவருக்கு அந்த 83 வயசுக்காரருக்கு கிளியர் ஆனதுனால எனக்கு நல்ல நம்பிக்கை வந்து நான் உடனே கிளம்பி வந்துட்டேன். இன்னைக்கு நான் இப்போ நேற்று சாயங்காலம் கேள்விப்பட்டேன், வந்து பார்க்குறப்ப நான் காலையில் வர்றப்ப நடந்தே வர முடியாது. உங்கள் என்ட்ரன்ஸே ஒரு ஸ்டெப்பு எடுத்துக்க முடியும். ரொம்ப சிரமப்பட்டு ஏறி வந்தேன். உள்ள வந்து உட்கார்றது மூலிக்கூட எல்லாம் கைத்தாங்க உட்காருவேன், எந்திரிப்பேன். ஆனால் இப்போ காலையில் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சதுலேருந்து படிப்படியாக 6 மணி நேரத்தில் நமக்கு உண்மையிலேயே நானே எதிர்பார்க்காத அளவுக்கு நடக்குது. உட்கார்றதுக்கும் ஈஸியாக இருக்குது. கையூனி எந்திரிக்க வேண்டியது இல்லைன்னா கையூனி தான் உட்காரணும், கையூனி தான் எந்திரிக்கணும். நல்லா இருக்கு. உடனே ஸ்டெப் எடுத்து வைக்கிறது அப்படித்தாங்க. எந்திரிச்சு நின்னோம்னா நிற்கிறதே கஷ்டம், அப்புறம் தான் ஸ்டெப் எடுத்து வைக்கணும். ஆனால் இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்து போறாங்க, ஸ்டெப் எந்திரிச்சு நிற்கிறது ஈஸியாக இருக்குது. ஸ்டெப்பு உடனே எடுத்து வைக்கிறோம், நிற்கிறேன். நல்லா இருக்கு. எந்த வலியும் இல்லைங்க. வலியில அதாவது 99% எனக்கு இப்போ கிளியராக தெரியுது. இந்த பொசிஷன் நமக்கு இந்த அளவுக்கு போகுது. அது 6 மணி நேரத்தில் எனக்கு இந்த அளவுக்கு இருக்குது. இனி தொடர்ச்சியாக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறப்ப நமக்கு நல்லாவே என்ன இந்த பிரச்சனையை சால்வ் ஆகிடுதுன்னு நினைக்கிறேன். 100% சால்வ் ஆகிடுதுன்னு நினைக்கிறேன்.